நம்ம நாட்டில் வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், ஷெட்யூல்டு வங்கிகள், நியூ ஜெனரேஷன் ஷெட்யூல்டு வங்கிகள், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என்று சொல்லி பல வகையான வங்கிகள் உள்ளது. பல வகையான இந்த வங்கிகளில் பல வகையான கடன்கள் வழங்கப்படுகிறது. அதாவது வாகன கடன், வீட்டு கடன், சொத்து கடன், அடமான கடன், தொழில் கடன், நகை கடன், பயிர் கடன், விவசாய கடன், பண்ணை மேம்பாட்டு கடன் என்று பல வகையான கடன்கள் வழங்கப்படுகிறது. இப்போ இந்த கடன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடன், இப்போ வாகன கடன் அப்படின்னு சொன்னால் மாசம் மாசம் டிவி எடுத்துக்குவாங்க. வீட்டு கடன்னா அது மாசமாவோ அல்லது 3 மாசத்துக்கு ஒருக்காகவோ 6 மாசத்துக்கு ஒருக்காகவோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. இப்போ தொழில் கடன், இப்போ நகை கடன், விவசாய கடன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வருஷத்துல ஒருக்கா போய் இன்ட்ரெஸ்ட் கட்டினா போதும். இப்ப ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருக்காங்க, நகை கடன்களுக்கு வட்டி மட்டும் கட்டினா பத்தாது, ஒரு வருஷத்துல நீங்க வட்டியோட சேர்ந்து அந்த முழு தொகை அசலையும் கட்டிவிட்டு திரும்பவும் நீங்கள் மறுஅடகு வித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கிறாங்க. இது சிறு குறு விவசாயிகளை, சிறு வணிகர்களை, நடுத்தர மக்களை மிகவும் கடுமையாக பாதிக்கக்கூடிய செயல். அடமானம் அங்கேயே இருக்குது. நான் அந்த முழு பணத்தையும் கட்டி திரும்ப அந்த நகையை எடுத்து மறுஅடகு வைக்கும் போது எனக்கு ரெண்டாவது நகை மதிப்பீட்டாளர் கட்டணம் அதிகமா போகுது. அவங்களுக்கு நான் கட்டணம் கொடுக்கணும். அதுவும் இல்லாம அந்த முழு பணத்தையும் நான் எங்க போய் நான் வசூல் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது? நான் எதையுமே எனக்கு என்னால எந்த விதமான பணத்தையும் நான் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் எங்க வீட்டுல இருக்கிற நகை கொண்டாந்து உங்கள்கிட்ட அடமானம் வச்சு நான் கடன் வாங்க வந்தா வருஷம் இருக்க முழு தொகையும் கட்ட சொல்வது என்பது ஏற்புடையதல்ல. நம்ம மத்த கடன், தொழில் கடனோ அல்லது விவசாய அடமான கடனோ அப்படி கட்டுறதுல வருஷம் இருக்க வட்டி தான் கட்டுறோம். சில வங்கிகள் என்ன பண்றாங்கன்னா, ஷெட்யூல்டு பேங்க்ல நகைகளை வாங்கி வைத்துக்கொண்டு சிசியா கொடுத்துட்றாங்க, கேஸ் கிரெடிட்டா கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரியாவது கொடுத்தாலும் பரவாயில்லை. ஆகையால் ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள இந்த புதிய விதிமுறை, முழு கடனையும் கட்டி நகைக்கான கடனை முழுவதுமாக கட்டிவிட்டு வட்டியுடன் சேர்த்து அசலையும் செலுத்திவிட்டு தான் மறுபடியும் மறுகடன் வாங்க வேண்டும் என்பது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய செயல். ஆகவே ஒன்றிய நிதியமைச்சகம் உடனடியாக தலையிட்டு இந்த விதிமுறையை நீக்குமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன். வேலு சிவகுமார், தாராபுரம்.